ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம பிஆர் ரேங்க்கில் சும்மா ஒரு பிஆர் ரேங்க் அது மட்டும் தான் விளையாட போகிறோம். ஸோ வாங்கி வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குடிச்சிக்கமாக 50 சப்ஸ்கிரைப் வச்சு லைவ் ஸ்ட்ரீமில் நம்ம போடுவோம் குடிச்சிக்கிறோம். ஸோ வந்துட்டு மறக்காமல் இருக்கு, நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கூட போகலாம். ஸோ நான் ஜஸ்ட் பிஆர் தான் போட போகிறேன். ஸோ வாங்கி நம்ம உள்ளலாம் வந்தாச்சு. கொஞ்சம் கழிச்சு அதை மட்டும் பிடிச்சி சரி கேரக்டர்லாம் மாற்றியாச்சு. சூப்பர் இருக்குது. ஸோ சொல்லவே வந்துட்டேன். இப்போ கேரக்டர்லாம் மாற்றியாச்சு. லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி. ஸோ வாங்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்ருங்க. ஸோ எனக்கு நல்லா மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம செட்டிங்ஸ் உங்கள்கிட்ட ஹெட் அவுட் நான் அதை கடைசிட்ட சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ நான் இறங்கணுன்னே எங்கே ஆனால் இந்த ஒரு இல்லை ஆனால் டூப்பே இல்லை. சரிலாம் இதே பீமா சக்தி பீமா சக்தி ஸ்ட்ரிப்லேயே இறங்கலாம். அங்கே தான் இங்கே கொஞ்சம் ஆகும். கூடிய சீக்கிரமாக நம்ம டைமண்ட் 1 அதை ரீச் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் தான். ஐ திங்க் இன்னைக்குள்ளே ரீச் பண்ணிடுவோன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சம் நிமிஷம் கொஞ்சம் இது 3-4 பேர் கொடுத்துப்பாங்க. ஸோ இது இங்கே ஊற்றிக்கலாம். அதுக்கும் பயப்படணும்னு கேட்டிங்கன்னா இல்லை, சும்மா போட்டு தெரியாதுங்க. அது நம்மளுக்கு ப்ரெஷராக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம இங்கேயே ஊற்றிக்கலாம். எதுக்கு அங்கே ஊற்றுறோம் ரொம்ப பண்ணணும். போடு பைஸ் பிளாஸ்மா ஐஸ் வரலாம் மாதிரி எடுத்தோடனே பிளாஸ்மாவுக்கு ஒரு அன்லிமிட்டட் ரேட்டு. உங்கள் பிளாஸ்மாவெலாம் நான் பிளாஸ்மா வச்சு ஒர்க் பண்ணா காரி ஸ்னைப்பரு. நான் நீங்களாவது பிளாஸ்மாடா ஸ்னைப்பர்ரா பர்ற கேட்டது எதுவும் இல்லை. மக்காம்சி பிரச்சனை ஹேண்டில் பண்ணுற மைக்ரிஷி. ஸோ கைஸ், நான் ஸ்ட்ரிப்புக்கெலாம் வந்துட்டேன். ஒரு நாள் கடைசியில் பார்த்தா 2 எனிமீஸ் வரா தான் கண்டினியூ பண்ணேன். ஏன்னா நான் பாதி கட் பண்ணி தான் கண்டினியூ பண்ணுவேன். ஏன்னா ஃபுல்லாக போட்டால் வந்துட்டு ஒரு கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் கட் பண்ணி தான் போட்டுருக்கேன் வீடியோவில். ஸோ ஃபுல்லாக போட்டால் வந்துட்டு அரை மணி நேரம் கிட்ட வீடியோ வரும். வீடியோ பிடிக்கலன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி விட்டுருவோம். ஸோ அதனால் அவ்வளோ நான் ரிஸ்க் எடுக்கல. ஸோ நாங்கள் எதுக்கு அவ்வளோவா நான் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி போடுவேன். ஓகேவா? இருங்க, கொஞ்சம் லேக் வந்து அதிகமான. ஏன்னா இந்த வெறும் 3 GB RAM மொபைல். எவ்வளோ பெரிய மொபைல்னு சொன்னீங்க. என்னோடய மொபைலை நல்ல மொபைல் இப்படி லேக் அசால்ட்டாக பூயா அடிச்சு அங்கே இங்கேருந்து போயிட்டு இருந்து எனக்கு புகழ்வீங்க. அப்போ நீங்கள் நல்லா பணக்காரங்க வந்தீங்கன்னா அவ்வளோலாம் இல்லை. ஸ்டாண்ட் ஜஸ்ட் ஒரு 3 GB RAM மொபைலாம். அதுதான் சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஸோ நீங்கள் அவ்வளோலாம் இல்லை. பார்த்தீங்கன்னா எப்படி கிழிச்சு அதுன்ட்டு இந்த டிவைஸ் நானும் ஆடிட்டுருக்கிறேன். நல்ல டிவைஸ்லாம் இல்லை. நல்ல டிவைஸ் இருக்குன்னு கமெண்ட்டில் போகிற எப்படி கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. நல்ல டிவைஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அவ்வளோவா நல்ல டிவைஸ்லாம் இல்லை. ஹார்ன் விளையாடாம இங்கே இருந்தா அடிக்கிறீங்க. ஓரமாக தானே நீங்கள் தான் சூப்பர் அடிச்சுருக்கீங்க. அடிக்கிறாங்க யாரா நீங்களா? கொஞ்ச நாள் ஒரு 2 நிமிஷம் மூட்டை அடிக்க விடாதீங்க. என்ன கேஸ் பண்ணுறது என்ன பண்ணுறது? சரி, இன்னொரு எனிமி கிடச்சிடும் கேஸ். என்னோட எனிமி செத்துட்டேன் கேஸ். ஆனியா ஒருத்தமான செய்யணும் கேஸ். அவங்க அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அப்படியே எனக்கு எப்படி ஹெல்த்து கம்மி பண்ணி விட்டாங்க கேஸ். உங்களுக்கு ஹெல்த்தை பார்த்தாலும் தெரியுங்க. பாருங்கள், எவன் நாட்டப்பட்ட 2 kills கூட வந்துட்டு பார்த்தீங்களா? சரியாக ஹெல்த்தை கம்மி பண்ணி விட்டான். சரி, எங்கள் ஸ்ட்ரிப்பில் ஒரு எனிமி இருக்கலாம். அவனை போய் முதல்ல முடியும். இந்த ட்ரோனுக்கு கேட்க இங்கே ஸ்மெல்ல அவனை போய் முடியும். எல்லாம் ரீலோட் பண்ணிக்கலாம். இங்கே ரீலோட் ஆப்ஷன் இங்கே இருக்குதா? வர அங்கே அச்சோ எனிமி என்னடா பேர் 30-40 பேர் இருக்கணும். நடக்க போடுறானுங்களே. இதே மாதிரி உங்களுக்கு நடந்தால் நீங்களும் கமெண்ட் பண்ணி ப்ளீஸ். எனக்கு நன்றி.
அடிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க. ஒரு 2 செகண்ட் விழுங்கடா. நான் அடிக்கலான்னு பார்த்தா இது பண்ணி விட்றாங்க. சரி இதுங்க அங்கே ஒருத்தர் இருக்கிறான். அவனை முதல்ல போய் நம்ம முடிப்போம். இங்கே தானே வந்தான். இப்போ பாடுறா என்னோட போகிற ஐயோ டேமேஜா முடிக்கிறேன் கேஸ். இந்த பிளேஸ் மாட்டிகிட்டே இருந்தா தெரியாது. இப்படி சமூகம் நினைச்சு கூட பார்க்கலாம். இப்படி ஜஸ்ட் மிஸ்டேன் செத்தேன். முன்னாடி யாரும் ஒருத்தருக்கிறான். வாங்கி சமையல் மூடி போகிறேன். அப்படி அடிச்சுப்பாங்க சார். ஜஸ்ட் தப்பிச்சேன். திருப்பியாலும் நான் நாளைக்கு இருக்கிறேன்னா வாங்கி போவேன். திருப்பியாலும் ஆளே காணாம். அவனும் வரான். வாடா வாடா ஒரு நினைக்கலாம். என்ன மாற்றிக்கலாம். ரெண்டு அடியும் சண்டை போட்டு வச்சுக்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக போவோம். இதாயே போவோம். என்னடா நல்லாவே ஐயோ டிஃபென்ஸ் போகிறான்னு பார்த்தா அடிச்சுட்டாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ ஐ திங்க் நான் இங்கேயே முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோ பார்க்குற வரைக்கும் என்னடா வரலாம் செட்டிங் காமிக்கிறேன். எடுங்க கைஸ் என்னோடய செட்டிங்ஸு 3 கில். ஓகே இருங்க சரியா 3 கில் வர மாதிரி செட்டிங்ஸ் காமிக்கிறேன். ஏதோ செட்டிங்ஸில் என் மேட்ச்சுக்கு போயிட்டு இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். இது தேங்க்ஸ் என்னோட இது ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் அண்ட் கோப்பு ஆல்வேஸ் ஆஃபு ஆனு ஆஃபு ஆனு டபுள் ஸ்லாட்டு ஆஃபு ஆனு மிக்ஸ்டு இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். இன்ஃபர்மேஷனில் போயிட்டு நியூ கிளாசிக் டிஸ்பிளே ஆஃபு ஆனு ஓல்டு ஸ்மைலிஃபைடு ஆனு ஆல்வேஸ் ஆனு சென்சிட்டிவிட்டி இதுதான் என்னோட சென்சிட்டிவிட்டி. ஆட்டோ பிக்கப்புக்கு எல்லாத்தையும் நீங்கள் ஆன்லேயே வச்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு அதெல்லாம் ஆட்டிட்டு ஃபுட் ஸ்டெப்ஸு கன் ஷூட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆன்லேயே வச்சுக்கலாம். ஆனால் வந்துட்டு அப்போ தான் உங்களோட இது நல்லா தைக்கும். நான் உங்களுக்கு வேணால் ட்ரைனிங்கில் கூட போய் காமிக்கிறேங்க. இருங்க ஆனர்ஸ் ஸ்கோர் கம்மியாக வர மாதிரி இதுதான் உங்களுக்கு இது வச்சிங்கன்னா உங்களோட புல்லட் ஷூட் கொஞ்சம் பெருசு தான் காட்டும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இல்லைனா வந்துட்டு ஹெச்ஆர் போடுங்கன்னு சொல்லி நீங்களே பீச்சிப்பீங்க. ஸோ இது பண்ணிட்டு இருங்க வந்தாச்சா இங்கே ஒரே லைக் ஸோ இப்போ வந்துட்டு புல்லட் இதெல்லாம் ரிலோட் பண்ணிக்கலாம். வந்துட்டு நான் பார்த்தீங்களா வந்துட்டு ஹெட் ஆகுது பார்த்தீங்களா எப்படி சொன்னால பட்னால எனிமே மூவ் ஆகும் போது உங்களுக்கு ஈஸியாக ஹெட்டு போடுங்க. பாருங்க எவ்வளோ லாங் ரேஞ்சில் இருக்கிறேன். அவங்க பார்த்தீங்க எவ்வளோ லாங் ரேஞ்சில் ஹெட்டு பார்த்தீங்களா. அதான் சொன்னேன் எவ்வளோ லாங் ரேஞ்சானே ஹெட்டு தான் உங்களுக்கு திருப்பி ஒரு ஹெட்டு. அந்த ரெட் டாட் திருப்பி வரீங்களா ஒரு ஹெட்டு. இனி
நீங்கள் எனிமி போகிற சைடில் நீங்கள் ட்ராப் பண்ணாலே கரெக்டாக இருக்கும். இப்போ எனிமி நவுந்துட்டு இருக்கிறானா இப்படி, எனிமி நின்றுட்டுருக்கிறானா சைட் டேகு, இந்த மாதிரி. இப்போ எனிமி வந்துட்டு இந்த சைடில் போகிறானா கிராஸ் டாகு, இந்த மாதிரி போகிறானா திருப்பி ஒரு கிராஸ் டாகு. அதான் முடிஞ்சுது. இது ஈஸி. ஸோ பார்த்தீங்களா, ஈஸி. எனிமி நீங்கள் நவுந்துக்கிட்டே அடிக்கலாம். அது ஒரு பிரச்சனையும் இல்லை. நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங்கில் போயிட்டு எனிமியை வச்சு கண்டுபிடிச்சிக்கிறேன். திருப்பி பார்த்தீங்களா ஒரு ஹெட்டு, இந்த ஒரு ரெட் மார்க் ஈஸியாக வரணும்னா திருப்பி பார்த்தீங்களா ஹெட்டு, அந்த ஹெட்டு மட்டும்தான் இங்கே உங்களுக்கு காமிக்கும். ஹெட்டு பார்த்தீங்கன்னாலே எப்படி ஹெட்டு அதெல்லாம் ஹெட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வேணா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த வீடியோ பாதியே பார்த்தாலும் போதும். ஸோ இது வந்து கிரைண்டர் ட்ரைனிங் வேணும்னா நீங்கள் போய்க்கலாம். உங்களுக்கு கிரைண்டர் ட்ரைனிங் வேணா நீங்கள் பண்ணிக்கலாம். கிரைண்டர் உங்ககிட்ட அன்லிமிட்டட் கிரைண்டர் இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த அன்லிமிட்டட் கிரைண்டர்லாம் இருக்காது கைஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. உங்களோட எனிமி மேலே நீங்கள் கரெக்டாக த்ரோ பண்ணணும். அதுதான் கிரைண்டர் ட்ரைனிங். அதனால் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு இங்கே கொஞ்சம் கூட கொஞ்சம் மேலே தூக்கி போட்டுக்கலாம். 2 காம்போ பார்த்தீங்களா, கரெக்டாக அந்த ஒரு ஏம் வந்துட்டு நீங்கள் போட்டுருக்கணும். கரெக்டாக அந்த ஒரு ஏம் பார்த்தீங்களா, இப்போ வந்துட்டு அது முன்னாடி வருமா, அது கரெக்டாக முன்னாடி வரும். ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இது. ஸோ இதுதாங்க ஸ்டெப்ஸு சொல்லிட்டேன். இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து இது பண்ணிக்கலாம். பட் நான் உள்ளே போக முடியாது உங்களால், அது மட்டும்தான் ஒரே ஒரு இது. சரி வாங்கி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இங்கேயே முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு ரொம்ப டைம் இருக்குது. கிட்டத்தட்ட எவ்வளோ இது 12 நிமிஷம் கிட்ட ஆயிருக்கும். அதனால நான் விளையாடுறது அரை மணி நேரம், உங்களுக்கு காட்டினது நான் 15 நிமிஷம், சரி 10 நிமிஷம் 12 நிமிஷம், சரி 12 நிமிஷம். ஆனால் விளையாடுறது அரை மணி நேரம் ஈஸ். உங்களுக்கு வேணால் ஒரு வந்து 12 நிமிஷம் காமிச்சிருக்கலாம். ஆனால் வந்துட்டு 1/2 மணி நேரம் கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த ஒரு எனிமி சொன்னேன்ல, அவனை போகிறதுக்கு மட்டுமே எனக்கு 20 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. 20 மினிட்ஸ் நெக்ஸ்ட் நான் கட்டே பண்ணல பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 மணி நேரம் கைஸ் கிட்டத்தட்ட அப்படி வரல எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் இது நான் வீடியோ எங்கேயோ முடிக்கிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு ட்ரைனிங்கில் போயிட்டு கொஞ்ச நாள் இது விளையாண்டு வரலாம். ஸோ 1 டேஸ் உள்ளே வந்தாச்சு. என்னடா ரீடிங் டேஸ் நான் வந்துட்டு போய் அடிக்கிறேன். மெயினாக ப்ரோ பிளேயர்ஸ்லாம் ப்ரோ உங்களுக்கு என்ன கேரக்டர் பிடிக்கும், எது ப்ரோ நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா ஹூகாங் கேரக்டர் ப்ரோ. ஏன்னா ஹூகாங் தான் ப்ரோ நல்ல கேரக்டர், ஒரு நல்ல கேரக்டருமே. கரெக்டாக அந்த ஒரு இது ஹெட்டு மட்டும் அடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ரோ பிளேயர்னே நீங்களே சொல்லலாம். உங்களோட மனசுக்குட்டி எவ்வளோ நம்ம ப்ரோ பிளேயர் ஆகிட்டுமே அப்படின்னு சொல்லலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா இது அவசரமாக வந்தனால ஒரு கன்னு எடுக்கலை. ஸோ வந்துட்டு எனக்கு இந்த கன் சுத்தமாக பிடிக்காது கேஸ். ஆனால் கன்னு ஸ்கின்னு மட்டும் நல்லா வச்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக எனக்கு இந்த கன் சுத்தமாக பிடிக்காது. அட்லீஸ்ட் யோபியாவது எடுத்துகிட்டு வந்துடலைங்க, ஒன்றுமே எடுத்ததில்லை. இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். பை பை, டாடா, see you next video. Bye bye guys. Bye bye, டாடா, see you. நான்